சூர்யா ஒரு படத்துல பேசுவார், குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது அப்படிம்பாங்க. அவர் சைல்டு சைக்காட்ரிஸ்ட். அவர் குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுதா? கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தை தான் பேசும். பையன் அப்பாட்ட கேட்குறான், பா பள்ளிக்கூடத்துக்கு வான்னு நான் சொன்னேனேப்பா, நீ வந்து பிரின்ஸ்பாலை பார்க்கவே இல்லையப்பா, நீ இனிமேல் வர வேண்டியதில்லைப்பா. ஏன் வர வேண்டியதில்லை? என்ன நடந்தது? கணக்கு வாத்தியார் பாருன்னு நான் சொன்னேன், நீ வரமாட்டேன்ட்டு. கணக்கு வாத்தியார் கணக்கு கொடுத்தாருப்பா. 3 × 4 எவ்வளோன்னு கேட்டார், 12ன்னு சொன்னேன். மறுபடியும் என்னை பார்த்து 4 × 3 எவ்வளவுன்னு கேட்டார். அப்பா உடனே சொன்னான், அதே 70 தாண்டா வரும். அதே தான் நானும் சொன்னேன். பிடி மாஸ்டர் கையை வலது கையை தூக்குனாரு, தூக்குனேன். இடது கையை தூக்குனாரு, தூக்குனேன். வலது காலை தூக்குனாரு, வலது காலை தூக்குனேன். இடது காலை தூக்குனாரு. அப்போ அவசரமா கேட்டான், ஏண்டா லூசாடா இருந்தாலும் இடது காலை தூக்குனா விழ மாட்டேன்னு. அதே தான் நானும் கேட்டேன். 3வது நாள் பிரின்சிபால் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. நான் போய் நின்னேன். பிடி மாஸ்டரு, கணக்கு மாஸ்டரு, சயின்ஸ் வாத்தியாரு நின்னாரு. அந்த நாய் ஏன்டா அங்க வந்தான்? நானும் அதே தான்பா கேட்டேன். டிசியை கிழிச்சு கையில் கொடுத்து, சிவி ராமன் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. கடைசி இன்டர்வியூ அவர் பண்றாரு. அவங்கள ஒரு பையனை பார்த்து, நீ வேலைக்கு போட்டிருக்கிறையே எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. சாரி சார், நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கல. இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கே ஒழிய உன்னை நான் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்கே ஃபிசிக்ஸ் ரொம்ப எசென்ஷியல், சாரி நீ போகலாம் அப்படின்ட்டார். அவன் வெளியில் போகும்போது கீழே ஒரு குண்டூசி கிடந்தது. ஒன்றும் இல்லை, கேஷுவலாக அந்த குண்டூசியை எடுத்தான். அந்த வெல்வெட் இருக்கும் இல்லையா குண்டூசி குத்துறதுக்குன்னு, அதில் எடுத்து அந்த குண்டூசியை குத்திட்டு தேங்க்யூ சார் அப்படின்ட்டு இப்படி பரப்பிட்டான். உள்ளவா அப்படின்னார். என்ன, யூ ஆர் அப்பாயிண்டட் சார். நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கலை. அப்போ ராமன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லட்டுமா? பிசிக்ஸ் ஈஸிப்பா, நான் கற்றுக் கொடுத்துருவேன். ஆனால் ஒரு பொருளை வேஸ்ட் ஆக்க கூடாதுங்கிறது குடும்பத்திலே கற்றுக்கிட்டு வந்தாதான்பா தெரியும். அதை என்னால் கற்றுக் கொடுக்க முடியாது. படிப்பை கற்றுக் கொடுத்துடலாம், பண்பாட்டை வீட்டில் கற்றுக் கொடுத்தாதான் உண்டு. அதனால நீ அது தெரிஞ்சு வச்சிருக்கிறல்ல, அது போதும், பிசிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருவேன், ஜாயின் பண்ணுன்னு. அதனால வீடு தான் பண்பாடு அப்படிங்கிறத ஒரு மனிதனுக்கு ஊட்டி வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம்.